விஜய் முதல்வரானதால் அதிமுகவிலிருந்து பலரும் தவகவிற்கு தாவுகின்றனர். இந்த நெருக்கடியை எதிர்கொள்ள எடப்பாடி பழனிசாமி எடுக்க வேண்டிய போர்க்கால நடவடிக்கைகள் மற்றும் கட்சியின் எதிர்காலத்தை காப்பாற்ற தேவையான வியூகங்கள் குறித்த இந்த கட்டுரை அலசுகிறது. தமிழக அரசியல் வரலாற்றில் 2026 சட்டமன்ற தேர்தல் ஒரு மிகப்பெரிய திருப்புமுனையை ஏற்படுத்தியுள்ளது. 60 ஆண்டுகால திராவிட கட்சிகளின் ஆட்சி முறைக்கு முற்றுப்புள்ளி வைத்து விஜய் முதலமைச்சராக அரியணை ஏறியுள்ள இந்த சூழலில் தமிழக அரசியலில் பெரும் அதிர்வலைகள் ஏற்பட்டுள்ளன. குறிப்பாக பிரதான எதிர்க்கட்சிகளில் ஒன்றான அதிமுகவிலிருந்து முக்கிய பிரமுகர்களும் நிர்வாகிகளும் அடிமட்ட தொண்டர்களும் தவகவை நோக்கி படையெடுக்க தொடங்கியுள்ளனர். இந்த அசாதாரண சூழலில் அதிமுகவின் நிலை என்ன? அக்கட்சியின் பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி EPS தனது இயக்கத்தை காப்பாற்ற என்ன செய்ய வேண்டும்? ஒரு விரிவான அலசல். அரசியலில் எப்போதும் அதிகாரத்தை நோக்கி நகர்வது பவர் அட்ராக்ஷன் இயல்பான ஒன்று. தவக ஆளுங்கட்சியாக மாறியுள்ள நிலையில் அதிமுகவிலிருந்து நிர்வாகிகள் அந்த மாறுவதற்கு முக்கிய காரணங்கள் 10 ஆண்டுகால ஆட்சிக்கு பிறகு அடுத்தடுத்து தேர்தல் சரிவுகளை சந்தித்து வரும் அதிமுகவில் தங்களுக்கு இனி எதிர்காலம் இருக்குமா என்ற அச்சம் பல பிரமுகர்களுக்கு ஏற்பட்டுள்ளது. ஆளுங்கட்சியாக மாறியுள்ள தவகவில் தங்களை இணைத்துக் கொள்வதன் மூலம் அடுத்த கட்ட அரசியல் வாழ்வை உறுதி செய்ய அவர்கள் விரும்புகின்றனர். 2026 தேர்தல் முடிவுகள் அதிமுகவின் பாரம்பரிய வாக்கு வங்கியில் ஒரு பகுதி தவகவிற்கு மாறியிருப்பதை உறுதிப்படுத்தியுள்ளது. தொண்டர்களும் வாக்காளர்களும் புதிய மாற்றத்தை ஏற்றுக்கொண்டதால் பிரமுகர்களும் தங்களை தவக நோக்கி திருப்பியுள்ளனர். அதிமுகவின் கோட்டையாக கருதப்பட்ட கொங்கு மற்றும் தென் மாவட்டங்களிலிருந்து நிர்வாகிகள் தவகவை நோக்கி நகர்வது எடப்பாடி பழனிசாமிக்கு உடனடியாக கவனிக்க வேண்டிய மிகப்பெரிய ரெட் அலர்ட். முன்பு அதிமுகவை பலவீனப்படுத்தி அந்த இடத்தை தட்டி பறிக்க பாஜக முயன்றது. ஆனால் இன்று மக்கள் செல்வாக்குடன் முதலமைச்சர் நாற்காலியில் அமர்ந்திருக்கும் விஜய் அதை மிக எளிதாக செய்து வருகிறார். அதிமுகவிலிருந்து வரும் பிரமுகர்களை தவக வாரி அணைத்துக் கொள்வதன் மூலம் தமிழகத்தின் பிரதான திராவிட முகாம் மற்றும் எதிர்க்கட்சி என்ற பிம்பத்தை முழுமையாக சிதைக்க விஜய் விரும்புகிறார். சித்தாந்த ரீதியாக விஜய் பெரியாரிய அம்பேத்கரிய கொள்கைகளை பேசினாலும் தேர்தல் களத்தில் அவர் அதிமுகவின் பாரம்பரிய இடத்தையும் ஆட்களையும் தான் அதிகம் ஈர்த்து வருகிறார். இதனால் பலவீனம் அடைவது என்னவோ அதிமுக தான். விஜயின் இந்த அதிரடி அதிகார அலையில் அதிமுக காணாமல் போகாமல் தடுக்க EPS உடனடியாக போர்க்கால அடிப்படையில் சில நடவடிக்கைகளை எடுத்தாக வேண்டும். கட்சியை விட்டு போகும் எண்ணத்தில் இருக்கும் மாவட்ட செயலாளர்கள் மற்றும் முக்கிய பிரமுகர்களை EPS நேரடியாக தொடர்பு கொண்டு பேச வேண்டும். அவர்களின் அதிருப்தியை கேட்டறிந்து கட்சியில் உரிய அங்கீகாரம் வழங்கப்படும் என்ற நம்பிக்கையை அளிக்க வேண்டும். சீனியர்கள் மற்றும் கட்சி மாறிய பிரமுகர்களால் காலியாகும் இடங்களை உடனடியாக துடிப்பான விசுவாசமிக்க இளைஞர்களை கொண்டு நிரப்ப வேண்டும். தவகவிற்கு இளைஞர்கள் செல்வதை தடுக்க அதிமுகவிலும் இளைஞர்களுக்கு சீட் மற்றும் கட்சி பதவி தாராளமாக கிடைக்கும் என்ற நிலையை உருவாக்க வேண்டும். புதிதாக பொறுப்பேற்றுள்ள விஜய் அரசு செய்யும் தவறுகள், வாக்குறுதி மீறல்கள் மற்றும் நிர்வாக குறைபாடுகளை உன்னிப்பாக கவனித்து அதற்கு எதிராக மக்கள் மத்தியில் அதிமுக தான் முதலில் குரல் கொடுக்க வேண்டும். மக்களின் உண்மையான காவலன் அதிமுக தான் என்பதை மக்கள் மனதில் பதிய வைக்க வேண்டும். இனிமேலும் ஒற்றை தலைமை பிடிவாதம் சரிவராது என்பதை உணர்ந்து சசிகலா, DTV தினகரன் போன்றவர்களோடு ஒரு சுமூகமான உடன்பாட்டுக்கு வந்து தென் மாவட்ட மற்றும் டெல்டா மாவட்ட வாக்கு வங்கியை முழுமையாக தக்க வைக்க EPS இறங்கி வர வேண்டிய கட்டாயத்தில் உள்ளார். ஆளுங்கட்சியான தவகவை எதிர்க்க தற்போதுள்ள அரசியல் சூழலுக்கு ஏற்ப புதிய மற்றும் வலுவான கட்சிகளுடன் இப்போதிருந்தே ரகசிய அல்லது வெளிப்படையான கூட்டணி பேச்சுவார்த்தைகளை தொடங்கி அதிமுகவின் பலத்தை சட்டமன்றத்திற்குள்ளும் வெளியேயும் நிரூபிக்க வேண்டும். முதலமைச்சர் விஜயின் தவகவை நோக்கி அதிமுகவினர் நகர்வது தற்காலிகமான அதிகார மோகமாக கூட இருக்கலாம். ஆனால் அதை தடுக்காவிட்டால் அது கட்சியின் அடித்தளத்தையே அசைத்துவிடும். எடப்பாடி பழனிசாமி தனது நிர்வாக திறமையையும் அரசியல் சாணக்கியத்தனத்தையும் வெளிப்படுத்த வேண்டிய மிக முக்கியமான காலகட்டம் இது. துணிச்சலான முடிவுகளை எடுத்தால் மட்டுமே அரை நூற்றாண்டு கால பாரம்பரியமிக்க அதிமுகவை இந்த விஜய் அலையிலிருந்து அவரால் மீட்டெடுக்க முடியும்.